கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் 18ல் கார்த்திகை செல்வன் அவர்கள் அலெக்சாண்டர் பாபு பேட்டி எடுத்திருந்தார். அந்த பேட்டியில் ஒரு இடத்துல அலெக்சாண்டர் பாபு ஒரு மாதிரி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசினார். என்னென்னா, அலெக்சாண்டர் பாபு ஸ்கூலில் ஐயா என்ன அம்மா அப்படின்னு நாங்கள் கூப்பிடுவோம் ஆசிரியர்களை. உடனே ஏன்னா அலெக்சாண்டர் பாபுடைய அப்பா அம்மா டீச்சர். அலெக்சாண்டருடைய அப்பா தமிழ் டீச்சர். இந்த பக்கம் கார்த்திகை செல்வனுடைய அப்பாவும் டீச்சர். ரெண்டு டீச்சர் பசங்களும் பேசிக்கிற ஒரு இன்டர்வியூ. அதில் கார்த்திகை செல்வன் என்ன சொன்னார்னா, எங்கள் ஸ்கூல்லலாம் நாங்கள் வாதியாரை அண்ணானும் டீச்சர் அக்கானும் கூப்பிடுவோம் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிர்ச்சின்னா மிகப்பெரிய அதிர்ச்சிலாம் இல்லை, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசினார். அது பழைய ஞாபகங்களை கிளறி விட்டுச்சு. அதுதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பேட்டியுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு டீச்சரை அண்ணா அக்கான்னு எப்படிங்க கூப்பிட முடியும் அப்படின்னு அவர் கேட்டது தான். ஆனால் நிறைய இடங்களில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டில் வாதியாரை அண்ணா அக்கான்னு கூப்பிட்றாங்க. இதே அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த வாதியாரை கூப்பிட்டாரு, கணக்கு வாதியார் கூப்பிட்டாரு, மேக்ஸ் வாதியார் கூப்பிட்டாரு, சயின்ஸ் வாதியார் கூப்பிட்டாரு, அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. தமிழ் ஐயாவை அது தமிழ் வாதியாரை தமிழ் ஐயான்னுவாங்க. ஆர்எல்ஸ் இந்த பக்கம் தமிழ் அம்மான்னுவாங்க, தமிழ் டீச்சர். மற்றபடி மேக்ஸ் வாத்தியார், சயின்ஸ் வாத்தியார் இப்படி தான் கூப்பிடுவாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரியான ஒரு இருக்கும் பொழுது இந்த அண்ணா அக்கா அப்படின்றது நாங்கள்லாம் அப்படி தான் கூட்டம். நான் கடலூர் திருப்பாதிரி புலியூரில் அக்கிலாடி தெருவில் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அக்கிலாடி தெரு வழியாக போனீங்கன்னா மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், அது போடிச்செட்டி தெரு, இந்த இதுவும் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த இடம் இருக்குது. அந்த ஸ்கூல் இருக்குது, ராமகிருஷ்ணா உதவி பெறும் அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, ரைட்? இந்த ஸ்கூலில் நாங்கள் 57 வயசு ஆனாலும் சரி அவங்க அக்கா தான் டீச்சர். அதுவும் லேடி டீச்சரை அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அதே நேரத்தில் வாத்தியாரை பரசுராம் வாத்தியார், ஜெயபால் வாத்தியார், ராமு வாத்தியார் அப்படின்னு வாத்தியார்களுக்கு பெயரை சொல்லுவாங்க. இன்னொன்று பரசுராம் வாத்தியார் அஞ்சாம் வாத்தியார், அஞ்சாப்பு வாத்தியார் அப்படின்வாங்க. அவர் 5வது வகுப்பு எடுக்கிறதுனால அவருக்கு 5வது வாத்தியார் அப்படின்வாங்க. ஸோ இப்படிலாம் அந்த ஸ்கூலை ரன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்னவாதியார் பேர், அவர் பேர் நாகராஜ், ரைட்? ஸோ அவரும் எங்கள் அப்பா எல்லாம் ஒன்றா படித்தவங்க. இந்த ஸ்கூலை ரன் பண்ண தலைமை ஆசிரியர் நாகராஜ் அவர்கள் எங்கள் அப்பாவும் ஒன்றா நண்பர்கள், ஒன்றா படித்தவங்க. இது ஒன்றா படித்தவங்க இருக்குல்ல, அதை அப்படியே மைண்டில் வச்சுக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலை பொறுத்தவரையிலும் என்னென்னா, அவங்க அப்பா, அதாவது நாகராஜ் இருக்கார் இல்லையா, எங்கள் சின்னவாதியார் ஹெட் மாஸ்டராக இருந்தார் இல்லையா, அவருடைய அப்பா தான் அந்த ஸ்கூலை அப்போ ரன் பண்ணியிருந்தார். அவர் தான் என்னை ஒரு சரஸ்வதி படம் எதிர்க்க, நான் ஸ்கூல் சேரும்போது கை எப்படி தொட சொன்னாங்க, தொட்டோம். சரஸ்வதி படம் எதிர்க்க நிற்க சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க. அரிசியில் ஆணு அவர் தான் பெரியவர், அவங்க அப்பா, அதான் நாகராஜோடைய அவங்க அப்பா. அவர் பேர் தெரியல, பெரியவாதியார் அவர், இவர் சின்னவாதியார், அவ்வளோதான். பேர் எழுத சொல்லுவாங்க, அப்படின்னு எழுதணும். ஸோ என்னுடைய முதல் வகுப்புடைய டீச்சர் பேர் என்னென்னா ரோஸ்லின் டீச்சர். நல்லா கேட்டுக்கங்க. ஏ செக்ஷனுக்கு ரோஸ்லின் டீச்சர், பி செக்ஷனுக்கு சரஸ்வதி டீச்சர். ஸோ எனக்கு ரோஸ்லின் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மாவுக்கு அடுத்தபடியாக முதலாக ஒரு பெண்மணியை நான் சந்திக்கிறேன் என்னுடைய பாலிய காலத்தில். அதாவது 6 வயசு 4 வயசுல 5 வயசுல சேர்த்து விட்டாங்க எங்கள் அப்பா. ஏன்னா நிறைய சேட்டை பண்ணுறேன், அறந்த வாழ்த்தனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்து விட்டான்னு வச்சுக்கோங்க. அதில் போய் நான் சேரும்போது எனக்கு ரோஸ்லின் டீச்சர் அவ்வளோ பிடிக்கும். அவங்க ரோஸ்லின் டீச்சரை இப்போ வாழைப்படம்னு என்னென்னோ டீச்சர்லாம் எப்படி இப்படிலாம் நினச்சிட்டாலும் எனக்கு இந்த டீச்சர், இந்த ரோஸ்லின் டீச்சருடைய கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க. இதுலேருந்து இது வரையிலும் எனக்கு பிடிக்குன்னா பார்த்துக்கங்களேன். மனித மனங்கள் விசித்திரமானது, மனித மன ரசனையும் விசித்திரமானது. எனக்கு அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க இத்தனைக்கும் ரொம்ப வெள்ளை விளையரெலாம் இருக்க மாட்டாங்க, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு டீச்சர். அவ்வளோ அற்புதமாக கேர் பண்ணிக்குவாங்க. அதனாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா அம்மாவை விட்டு ஒரு 8 மணி நேரம் ஒரு பள்ளியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டியூரேஷனுக்கு நம்மளை கேர் பண்ணுறவங்க நம்மளுக்கு பிடிக்கும்ல. எனக்கு அப்படி தான் அவங்கள ரொம்ப பிடிச்சது. பொதுவாக ஆண்கள் சந்திக்கும் பெண்களிடத்தில் எல்லார் இடத்துலையுமே அம்மாவை தேடுவான். அதே மாதிரி பெண்கள் சந்திக்கிற ஆண்களிடம் தன் அப்பாவை தேடுவாள். இது சைக்கலாஜிக்கலாக பேசிக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்காங்களேன். ஸோ எனக்கு ரோஸ்லின் டீச்சரை பிடிக்கும். இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, நீங்கள் ரோஸ்லின் டீச்சரை
அக்கான்னு கூப்பிடவே மாட்டாங்க. அவங்க கிறிஸ்துவர்ன்றதுனால அவங்க மட்டும் ரோஸ்லி டீச்சர். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் மற்ற ஃபீமேல் டீச்சர்ஸ் எல்லாருமே ரேவதி அக்கா, போனா அக்கா, சக்குபாய் அக்கா, சாந்தா அக்கா, ஜூலியட் அக்கா, கனகவல்லி அக்கா, விசாலாட்சி அக்கா, இந்த மாதிரி எல்லாமே அக்கா தான். இதில் என்னென்னா கனகவல்லி அண்டு ஜூலியட் அக்கா, கனகவல்லி அக்கா, அதுவும் முக்கியமாக சக்குபாய் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு வயசு 50-55 மேலே இருக்கும், அவங்க அக்கா தான். இந்த கொடூரம் எங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்தது அது அப்படி தான், அக்கா தான். இது என்னென்னா அக்கா அண்ணா அப்படின்றது வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரீகால் பண்ண ஆரம்பித்தோம். எங்கள் வீட்லேயே என் தங்கச்சி டீச்சர் தான், எங்கள் மாப்பிள்ளையும் டீச்சரு, ரைட். அது சுத்துப்பட்டில் நிறைய இடத்துல டீச்சர். எங்கள் மாமா நாதமணி வாதியார், அவரும் டீச்சரு. இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து பேப்பர் கட்டில் வந்து திருத்துவார். சின்ன பசங்களாக இருக்கும்போது அவர் திருத்தி போடும்போது நாங்கள் வந்து டோட்டல் கூட்டி சொல்லுவோம், எவ்வளோ வந்திருக்கு, 30-35 தான், 135, 45, 55. அதில் சுவாரஸ்யமான பேப்பர்லாம் திருத்திட்டு இப்படி தூக்கி போடுவார். அப்படின்னா அது இதை படித்து பாருன்ற மாதிரி இருக்கும். ஐயா, நான் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், இந்த வகுப்பில் என்னை பாஸ் பண்ணி விடுங்கள், உங்களுக்கு கோடி புண்ணியமாகணும்னு எழுதியிருப்பான். அதாவது கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுட்டு என்ன இதை வந்து அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி அப்படின்ட்டு என்னை பாஸ் பண்ணி விட்ருக்க ஐயா அப்படின்லாம் இருக்கும். அப்புறம் குடும்ப கஷ்டத்தை எழுதி வச்சுருப்பானுங்க. எனக்கு அப்போ தான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் தான் எனக்கு வந்து ஒரு கேள்வி பதில் என்னால் மறக்கவே முடியாது. இன்னி வரையும் சொல்கிறேன் பாருங்கள், தமிழ்நாட்டில் நிலக்கரி எங்கே கிடைக்கிறதுன்றது கேள்வி. அவன் எழுதி வச்சுருந்தான், பூமியில் கிடைக்கிறது, இதான் பதில். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அட்ராசிட்டி இருக்கும். ஸோ மாமா வந்து வாத்தியார் அப்படின்றதுனாலையும் அது வந்து இன்னொன்று, அவருடைய பள்ளியில் தான் நாங்கள் போய் படித்தோம். 8ஆவதுக்கு அப்புறம் 9ஆவது சென்ட் ஜோசப் பிரான்ச், திருமபுரி சென்ட் ஜோசப் பிரான்ச்சில் தான் போய் படிக்கிறோம். அப்போ அவர் அங்கே வாத்தியார். ஸோ இவங்களே வந்து அவங்கள வந்து 3 பசங்களும் அங்கே தான் படித்தானுங்க. எங்கள் அத்தை பசங்க 3 பேர், தாமோரம், முரளிதரன், வித்யாதரன், 3 பேரும் அங்கே தான் படித்தானுங்க. ஸோ இது எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க ஸ்கூல் கிளாஸுக்கு வரும்போது? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் கிளாஸுக்கு அவர் வருவார் சம்டைம்ஸ். வந்தார்னா வாத்தியார் தான், அவர் மாமாலாம் சொல்ல முடியாது. கிட்ட வந்து என்னடா ஒழுங்காக போதாடா அப்படின்னு அப்படியே ஓ ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். இது வந்து ரொம்ப ஒரு மாதிரியான விஷயம். இதில் என்னென்னா, கார்த்திகை செல்வனுடைய அந்த பேட்டியில் அவங்க அப்பா வாதியார், எல்லாரையும் அண்ணான்னு கூப்பிடணும். இவர் வந்து கிளாஸுக்கு வந்தாருன்னா இவர் அண்ணன் தான் கூட்டாகணும். அது எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்களேன். ஸோ இந்த அண்ணான்றது அக்கான்றது எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை தேடி பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் ஒன்று யோசித்தோம். நான் வந்து எங்கள் அதை பையன் தாமோரம், அவரும் வாதியார் தான், சிதம்பரத்தில் இருக்கார். அவர்கிட்ட வந்து பேசும்போது, இந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, எங்கள் மாமா பையன் வந்து இதில் படித்தாப்புல, திண்டிவனம் ஆசிரியர் பயிற்சி பள்ளி. என் தங்கச்சி வந்து வடலூர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்தாங்க. ஸோ இங்கே மாஸ்டர்ஸ் வராங்கல்ல, இவங்களுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் வராங்களே டீச்சர்ஸ், அவங்கள இவங்க வந்து அண்ணா அக்கான்னு தான் கூப்பிடணுமா. ஸோ அந்த அங்கே அண்ணா அக்கான்னு கூப்பிட்டது தான் வந்து அப்படியே மருகி இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் வந்து கேள்விப்பட்டது. அது மட்டும் கிடையாது, இப்போ ஒருத்தர் யாரோ சொன்னார், வித்யாசிரமம்னு ஒரு ஸ்கூல் ஏதோ கோயம்புத்தூரில் போல இருக்குது, அங்கே எல்லோரையும் ஜி போடணுமாமே. அப்புறம் ஜி, பித்தாஜி, மாதாஜி எல்லாமே வந்துடுமா. பெண்களை வந்து மாதாஜின்னு சொல்லுவாங்களாம், ஆண்களை வந்து ஜி ஏதோ சொன்னார். சொன்ன ஆசிரமம்னு இருக்குது, அப்புறம் பித்தாஜி மாதாஜி வராமல் என்ன. அயலான் திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரவிக்குமார், அவர் என்னுடைய நண்பர், அவர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அது இன்னும் ரொம்ப கொடுமை. அதாவது அவர் வந்து திருப்பூரில் வந்து குமரானந்தபுரம் நகராட்சியில் பள்ளியில் வந்து படிச்சிருக்கிறாரு. அங்கே வந்து எப்படின்னா டீச்சர்களை வந்து பெண் டீச்சர்கள், அதாவது பெண் ஆசிரியர்கள் வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஆனால் இதே வந்து வாத்தியார்கள் இருக்காங்களே, 1வது அண்ணா, 2வது அண்ணா, 5வது அண்ணா, 8வது அண்ணா, 7வது அண்ணா, 6வது அண்ணா, இன்டர்வலுக்கு அப்புறம் 7வது அண்ணா வந்து பாடம் எடுப்பார். அப்படின்னா 7வது வகுப்பு ஆசிரியர் பேர் வந்து 7வது அண்ணா, 1வது அண்ணா 1ஆம் வகுப்பு ஆசிரியர். இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இந்த பதிவு இதை படித்ததுக்கப்புறம் இந்த நாஸ்டாலஜியில் உலர நுழைஞ்சதுமே ஏகப்பட்ட தாட் ப்ராசஸ் அது இதுன்ட்டு. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். கடலூர் ராமகிருஷ்ணா அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி
மாணவன். 8வது வரலையும் அங்கே தான். 8வது வரலையும் இப்படி வந்து செய்வி இப்படி விழிச்சு வச்சு இது வச்சுட்டு போகணும், நீ விபூதி வச்சுட்டு போகணும் அந்த ஸ்கூலை பொறுத்த வரலையும். ஸோ அதுக்கு வந்து சின்ன வாத்தியார் உதைப்பார், விபூதி வைக்கிட்டு வரலாம் உதைப்பார். அந்த மாரியம்மன் கோயில், அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 3 வீடு தள்ளனா நடுவில் ரோட்டுக்கு நடுவில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். அது உள்ளார போய் விபூதி எடுத்து வச்சுருந்தா ஸ்கூல் உள்ளார போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எங்கள் அப்பா அவங்களாம் வந்து வகுப்பு தோழர்கள், அதனால் எட்டுமே அந்த ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டார். 10th வந்து நான் வந்து சென்ட் ஜோசப் போயிட்டேன். ரைட், சென்ட் ஜோசப் பிரான்ச்சு திருப்பாப்புலியூர். என் பேர் வந்து தனசேகரன், இயற்பேர். ஜாக்கி சேகர்லாம் வந்து நம்ம நிக்நேமாக வச்சுக்கிண்டு தனசேகரன் என் பேர். பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறான். கிளாஸ் பிரிச்சாச்சு. டின்னு நினைக்கிறேன், 10th டி செக்ஷன். எனக்கு வந்து முத்துக்குமார சுவாமி சார் தான் வந்து எனக்கு வந்து கிளாஸ் வாத்தியார். ஸோ போய் உட்காறேன். பக்கத்தில் வந்து ஒருத்தன் உட்காரான். ஏன்னா அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் தான் உட்கார சொல்லுவாங்க. ஸோ அல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் வந்து உட்காந்தா பக்கத்தில் வந்து டிக்கு பக்கத்தில் நான் வந்து தனசேகரன், இன்னொரு டி வந்து பக்கத்தில் உட்காருது. யாருன்னு பார்த்தா எந்த நாகராஜ், எங்கள் அப்பாவுடைய வகுப்பு தோழர் நாகராஜ் வாத்தியார் இருந்தார் இல்லையா, அவருடைய பையன் வந்து தத்தாத்திரேய பாலமுருகன் பேர். அவன் வந்து என் பக்கத்தில் உட்காரான். யோசிச்சு பாருங்க. சில இதெல்லாம் நான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இது. ஸோ இதை போட்டதுமே அதில் ஃபேஸ்புக் பேஜில் வந்து என்னுடைய கடலூர் வகுப்பு தோழர் பாலியகால பசங்களாம் வந்து அதில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா அன்சாரி அன்சூர்னு 2 பசங்க. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் சேரும்போது வரானுங்க. அவனில் வந்து நான் வந்து ஏ செக்ஷன், அதில் வந்து அன்சாரி ஏ செக்ஷன் நினைக்கிறேன், அன்சூர் வந்து பி செக்ஷன். பிரித்து போட்டாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேர், ட்வின்ஸானு தெரில, ஆனால் பிரித்து போட்டாங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நாஸ்டாலஜிக்கல் வந்து அது வந்து கிளப்பி விட்டுடுச்சு. ஸோ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் எப்படிலாம் கூப்பிடுங்க? இன்னும் அது உள்ளார போய் கமெண்ட்லாம் படித்து பார்த்தீங்கன்னா யார் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு மாதிரி கோடு வச்சுருக்காங்க. பட் ஒரே ஸ்டேட்டு தான். ஆனால் எவ்வளோ பேர் எப்படிலாம் நம்ம வந்து வாத்தியார்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்றதும் செந்தில் ரவின்னு என்னுடைய நண்பர், பிளாககால நண்பர், அவர் சொன்னார், ஜாக்கி எப்படி இவ்வளோ பெயர்களை வந்து இங்கே ஞாபகம் வச்சுட்ருக்கேன் அப்படின்னாரு. பசுமரத்தாணி போல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று வரும் தமிழில். அந்த மாதிரி பதிஞ்ச விஷயங்கள், பாலியகால விஷயங்கள். அதில் மிக முக்கியமாக 2 பேரை வேறு விட்டேன். சுலோச்சனான்னு ஒரு டீச்சர் அண்டு ஜூலியட் டீச்சர். ஜூலியட் டீச்சர் பேரை விட்டேன் நான். மற்ற எல்லாரும் பேரும் எழுதுனேன், ஜூலியட் டீச்சரை பேரை விட்டேன் நான். அந்த ஜூலியட் டீச்சர் வந்து கண்ணில் ஃபுல்லாக தொங்க கொடுக்க அப்படின்னு திட்டுவாங்க. அந்த கண்ணில் ஃபுல்லாக மை அப்பிட்டு வருவாங்க. அவங்களும் சரி, கனகொலி டீச்சரும் மை அப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து போனா டீச்சர். ரொம்ப அவங்க தான் வந்து அக்கா லெவலில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டூர் ஒன்று போனோம். எங்கே நான் போனோம் ஒரு டூர், அதுதான் நினைக்கிறேன். அதுதான் எங்கள் அப்பா அனுப்பிச்ச ஒரே டூரு, 50 பைசா டூர். அந்த 50 பைசா டூர் எங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துக்கு தான் கூப்பிட்டு போனாங்க, ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன். அப்போ வந்து எங்கள் டீச்சர் வந்து போனா டீச்சரே ஆமாம் என் கூட வந்து உட்காந்துட்டு வராங்க. அவங்க கிட்டே வந்து பாருங்களேன், எங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி பஸ்ஸு போகுது. இங்கே தாங்க எங்கள் வீடு இருக்குது டீச்சர்னு சொல்கிறதுக்கு நாக்கு தள்ளுது. இப்போ என்னடான்னா பசங்க இப்படி இருக்கிறானுங்க. யாழிலாம் டீச்சர் டீல் பண்ணுற விதத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் பக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கலாக எல்லா விஷயத்தையும் யோசித்து பல விஷயங்களை அது வந்து கிளறி விட்டுச்சுன்னே சொல்லுவேன். உங்கள் ஸ்கூலில் நீங்கள் வந்து டீச்சரை வந்து எப்படி அழைச்சிங்க அப்படின்றத பின்னூட்டங்களில் தெரியப்படுத்துங்க. சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா படித்து பயன்பெறுவாங்க. அதுதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.